வணக்கம். இப்போ தமிழக வெற்றிக் கழகம் வந்து நம்ம மக்களாகிய நம்ம எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 108 எம்எல்ஏக்களை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம 108 எம்எல்ஏக்களை உருவாக்குனது வந்து ஒரு இன்னும் 200 எம்எல்ஏ உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் சார்பாக நான் ஒன்று தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் யாரையுமே போய் கெஞ்சவோ எதுவுமே வேண்டாம். மக்கள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு மட்டுமாக தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் மாதிரி யாருக்காகவும் கெஞ்ச வேண்டாம். நீங்கள் வந்து இதுவே வந்து நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அர்த்தம். தமிழகத்தில் ஒரு சாரார் வந்து திமுக வேணான்னு போட்டிருக்காங்க, ஒரு சாரார் ஏடிஎம்கே வேணான்னு போட்டிருக்காங்க. ரெண்டுமே வேணான்னு தூக்கி போட்டு எலெக்ஷனில் வந்து உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ரீஎலெக்ஷனை பற்றி கவலையே படாதீங்க. ரீஎலெக்ஷன் ஒன்று வந்ததுன்னா இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுட்ருக்கீங்களா, நீங்கள் வான்னு அது அவசியமே படாது. அந்த கட்சிகள்லாம் எல்லாமே போயிடும் தமிழகத்தில் எங்கே இருக்குதுன்னு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். மக்களாகிய நாங்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக எப்பவுமே இருப்போம். அந்த ரீஎலெக்ஷன் வந்தாலும் சரி, சென்ட்ரல் எலெக்ஷன் எது வந்தாலும் இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் தான். அதனால் நீங்கள் முனைப்போடு சிறப்பாக எப்படி செய்யணுன்றதை மட்டும் யூகித்து சரியான முறையில் நீங்கள் போனீங்கனாலே போகிறோம். இப்போவும் சொல்கிறேன், யாருக்காகவும் நீங்கள் தலைவணங்க வேண்டாம். மக்கள் உங்கள் பக்கம்தான் இருக்காங்க. அடுத்த முறை இதே ரீஎலெக்ஷன் ஒரு வேளை நடக்குமாயின் போகிற போக்க பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதை பற்றி நீ வருந்த வேண்டாம். அடுத்த முறை இதே மாதிரி எலெக்ஷன் நடந்ததுன்னா 210க்கும் மேற்பட்ட தொகுதியிலே நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. இப்போ இருக்கக்கூடிய சில்லறை கட்சிகளும் சரி, கொஞ்சம் பெரிய இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, ஒன்றுமே இல்லாமல் காணாமல் எங்கே இருக்காங்களே தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் தைரியமாக ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு நாங்கள் எதிர்க்கும் தயார், வந்து சேர்றவங்க சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நான் வந்து மறுதேர்தலுக்கு தயார்ன்றதை ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்ணிவிடுங்க. அப்புறம் பாருங்கள் தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது. மக்கள் ரெடியாக இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய அரசுக்கும் மட்டும்தான் கஷ்டம். இப்போ தேர்தல் நடத்தணும், அது பண்ணோம், இது பண்ணோம், ஆள் போடணும், தேர்தலில் அந்த இயந்திரங்களை எடுத்து பெட்டிகள் எடுத்துகிட்டு வரணும்னு. பட் மக்கள் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே நாள் லீவு, ஒரே விரல். இது பதில் சொல்லிடும் உங்களுக்கு. அதனால் தைரியமாக இருங்க. உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எதற்காகவும் கலங்கவோ வருந்தவோ வேணாம். இவ்வளோ உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்கள ஒன்றும் விட மாட்டோம். ஸோ ரீஎலெக்ஷன் வந்ததுன்னா நீங்கள் மட்டும்தான் கட்சி, எதிர்கட்சின்ற ஒரு கட்சியே இல்லாமல் நீங்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவீங்கன்றதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.